நெய்ச்சோறும் சிக்கன் கிரேவியும். இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவியும் நெய்ச்சோறும் தான் பண்ண போகிறோம். அது சிக்கனுக்கு வந்து நேற்றுக்கே மேரினேஷன் பண்ணி வச்சுட்டோம். அதை வந்து வீடியோவில் காமிக்கல. சிக்கன் வாங்கிட்டு வந்ததுமே சாயந்தரமாக மழை வந்துருச்சு. அதனால் மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு தான் மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கோம். சிக்கன் கிரேவியும் நெய்ச்சோறும் தான் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த பாத்திரத்தில் 3 பாத்திரம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம், நீளமாக இருக்கிறது. முதல்ல வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக உருளி அடுப்பில் வச்சிடலாம். உருளி வந்து சூடாயிருச்சு. எண்ணெய் ஊற்றிடலாம். அதில் வந்து இந்த எண்ணெயில் வந்து நெய்ச்சோறுக்கு தேவையான அளவு வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். சிக்கனை வறுத்து வெங்காயம் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணினா அதே எண்ணெயிலேயே இந்த சிக்கனை வந்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப நேரம் ஃப்ரை ஆக தேவையில்லை. நம்ம வந்து கிரேவி பண்ணினதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் போட்டு வேக வைப்போம். அதனால் கொஞ்சம் இன்னும் ஃப்ரை ஆனால் போதும்.
ஃப்ரையான பீஸை மட்டும் மாற்றிடலாம். சிக்கன் பீஸ் எல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். கிரேவிக்கு தேவையான அளவு இதில் வந்து 3 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணியிருக்கு. இதை இதில் போட்டுடலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணினா அதே எண்ணெயில் தான் போட்டிருக்கோம். வெங்காயம் வந்து வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் மாறட்டும். ஒரு 3 பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணிக்கலாம். இதோட போட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் மாறிடுச்சு. இந்த டைமில் தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி, மிளகா பொடி, இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடரு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, எல்லாம் இந்த எண்ணெயிலேயே ரோஸ்ட் ஆகட்டும். எண்ணெயிலேயே அப்படியே 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதோடவே கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளி இதோட போட்டுடலாம். இது வந்து தக்காளி நல்லாவே வதங்கி வரட்டும். மூணு கொத்து கருவேப்பிலை இதோட போட்டுடலாம். இது வந்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும்.
போடல. சிக்கனில் வந்து உப்பு போட்டு தான் மேரினேஷன் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இது வந்து நல்லாவே கொதித்து கொஞ்சம் சுண்டி வரட்டும். உப்பு போட்டு ஒன்று இலக்கி விட்டுட்டோம். அப்படியே கொஞ்சம் சுண்டி வரட்டும், மூடி வச்சிடலாம். இங்கே இருந்து இருக்கும். அப்படி தயிர் ஊற்றலாம் நினச்சிருக்கோம். ஊற்றிக்கலாம். இப்போ இப்படி சுண்டி வரட்டும். லிட்டர் தயிர் ஊற்றி தயிர் ஊற்றுறதுக்கு மறந்துட்டே அது. அப்போ ஒரு கொழுப்பு இதாகிட்டு இருக்குங்க. இப்போ சார் கிரேவி வந்து சுண்டி வந்துருச்சு. அதில் தயிர் சேர்க்கறதுக்கு மறந்துட்டோம். இப்போ வந்து கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். புளிக்காத தயிர் தான் ஊற்றிருக்கோம். இதோடவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனையும் போட்டுடலாம். நம்ம வந்து ஃபுல் ஃப்ரை பண்ணல, இன்னும் கொஞ்சம் கூடி வேகணும். அதனால இந்த டைம்லேயே சேர்த்துடணும். கொஞ்சமாக சுகரு, எல்லாம் சேர்த்து ஒன்று நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மட்டன் சிக்கன் பாயசம் எல்லாம் பண்ணுறதுக்கு உருளியில் பண்ணினா ரொம்பவே நல்லா இருக்கும். அது நல்ல கனமான உருளியில் என்ன பண்ணினாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும். சீக்கிரமாக அடி பிடிக்காது. ஆனால் இந்த அளவுக்கே வாங்கணும்னு இல்லை, இதை விட கொஞ்சம் சின்னது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சமைக்கிறதுக்கு. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் தேவையாக இருந்ததுன்னா வாங்கிக்கலாம். சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டே இருக்கும். மறுபடியும் ஒன்று மூடி வச்சிடலாம். சிக்கன் வந்து ரெடி ஆகட்டும். நம்ம வந்து அதுக்குள்ளே அரிசி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 4 வாட்டியாவது நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். இல்லைன்னா சோறு வந்து கஞ்சி கட்டிடும். நம்ம வந்து இன்றைக்கி குக்கர்லேயே தான் பண்ண போகிறோம். வந்து மூடி வச்சுருந்தோம். ஒரு 2-3 வாட்டி இடையில இலக்கி விட்டுட்டோம். வந்து கிரேவி வந்து நல்லாவே சுண்டி வந்துருச்சு. இப்போ உருளியிலே இருந்ததுனால இன்னும் கிரேவி வந்து சுண்டி இருந்து சூட்டுக்கேன். நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். எண்ணெயில் பிரிஞ்சு வாரக்க ஆரம்பிச்சிச்சு. கடைசியாக வந்து மல்லித்தழை,
1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடலாம். வந்து ரைஸுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படியே இறக்கி வச்சிடலாம். சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீ வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக, நெய்ச்சோறு பண்ணுறதுக்காக குக்கர் அடுப்பில் வச்சுட்டோம். ஒரு 4-5 கிராம்பு, குக்கர் வந்து சூடாயிருச்சு. நெய் விட்டுடலாம். பிரியாணி இலை, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 பச்சை மிளகா இந்த மாதிரி கீரி போட்டுட்டோம். இந்த நெய்லியே வந்து கழுவி வச்சிருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸ் போட்டுடலாம். நெய்யில் வந்து ஒன்று ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரைஸுக்கு வந்து தண்ணி ஊற்றிடலாம். இதில் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கோம். இதில் வந்து இந்த பாத்திரத்தில் தான் 3 டம்ளர் அரிசி எடுத்தோம். 4.5 பாத்திரம் தண்ணி எடுத்துட்டோம். இது இதோட ஊற்றிடலாம். ரைஸுக்கு வந்து தேவையான அளவு உப்பு, மறுபடியும் ஒன்று கலந்து விட்டுட்டோம். உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் அந்த ரைஸ் வெந்து வரும்போது ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பத்தலை போட்டுட்டோம். மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்தால் போதும். குக்கரில் வந்து ப்ரெஷர் நின்றுடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். ரைஸ் வந்து வெந்தது கரெக்டாக இருக்குது. ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம்,
நெய்ச்சோறும் சிக்கன் கிரேவியும். சிக்கன் எல்லாம் வந்து நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கு. சிக்கன் பீஸு ரைஸோடு சேர்த்து டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்ல கனமான உருளியில் என்ன பண்ணினாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். சீக்கிரமாக அடி பிடிக்காது. ஆனால் இந்த அளவுக்கே வாங்கணும்னு இல்லை, இதை விட கொஞ்சம் சின்னது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சமைக்கிறதுக்கு.